Hello, 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 hello. So, network slow-ஆ இருக்கும். Maybe adjust பண்ணிக்கலாம். ஸோ, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ, இன்டர்நெட் டே சைட்வேஸ் தான். ஸோ, நான் எதிர்பார்த்தேன் மார்க்கெட்டை கேப் அப் ஆகும் அப்படின்ட்டு. நானும் இதோ இவனுங்களாம் ரொம்ப கரையா 3% 1.5% போயிட்டு இருந்தாங்க. ஸோ, அதை பார்த்துட்டு நாளைக்கு கேப் அப் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ, இடத்துல அப்படியே அசால்ட்டா ஃப்ளாட்டா ஒர்க் பண்ணிச்சிருவேன் கம்மி இல்லாம. ஸோ ஸோ என்டையர் டே வந்து சைட்வேஸாகவே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் ஒன்றும் பேச வேண்டாம். அந்த ஒரு டே கண்ட்ரோல் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டில். ஸோ சம் கைண்ட் ஆஃப் பையிங் இந்த ஓகே. அது வேண்டாம் ஓவராக பேசாமல் சைடுவேஸில் தான் இருந்தோம் ரைட்டு. ஸோ 1 ஹவர் டைம் பீரியடில் வந்து பார்த்தா இதுக்கு பேர் தான் டைம் கரெக்ஷன். ப்ரைஸ் கரெக்ஷன்றது ஒன்று, டைம் கரெக்ஷன் ஒன்று. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் கரெக்ஷன், இதுதான் டைம் கரெக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இது வந்து ஒரு நாள் இது வந்து 29ஆம் தேதி, இது வந்து 1ஆம் தேதி. ஸோ 2 டேஸோட டேட்டா இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 டேஸில் ப்ரைஸ் பார்த்தோம்னா லிட்ரலி எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு, 560 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதுவும் கரெக்ஷன் தான். அதே 2 டேஸில் எங்கேயுமே போகல, இங்கேயே இருந்திருக்கு. இதுவும் கரெக்ஷன் தான். இதுக்கு பேர் ப்ரைஸ் கரெக்ஷன், இதுக்கு பேர் டைம் கரெக்ஷன். ஸோ நிஃப்டி வந்து டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நானும் எதிர்பார்த்தேன் ப்ரைஸ் ஃபாலோ ஆகும் டேட். ஸோ டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட கரெக்ஷன் வந்து எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ப்ரைஸ் கரெக்ஷன் அப்புறம் இடத்துல பவுன்ஸ் ஆகும்னு சொல்லலாம். சரி அதான் இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து இப்போ மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்போது லிட்டராக 73, லிட்டரலி ஸ்டில் இது வந்து ஓவர் பாட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இந்த 23,838 வந்துச்சுன்னா, இல்லை 900 வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்படி வந்த ப்ரைஸ் இப்படி வந்துட்டு நல்ல பிக் ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ திரும்பி இப்படி ஏறும். எப்படியோ இன்னைக்கு இருக்குன்னு தெரியல, 1 or 2 டேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வரும். இப்படி வருமா? ஸோ அந்த பேட்டர்னுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காத்திருப்போம். இந்த இஎம்ஐ தொடரணும், இந்த இஎம்ஐ தொட்டுட்டாங்கன்னா அதனால நல்லா மூமெண்ட் அடிக்கும். நாளைக்கு அதுதான், நாளைக்கு சைடுவேஸாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா இந்த பாருங்க, போஸ் வந்து கொஷன் மேக் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா டைரக்ஷன் வந்து எங்கிட்ட போகுதுன்னு தெரியல, ஆனால் மோஸ்ட்டாக கால் சைடு தான் பிளான் பண்ணிருக்காங்க, பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ லிட்டர்லெஸ் அதுதான் இன்னைக்கு சைடுவேஸாக இருக்கிறத பார்த்துட்டு இறங்கி நினச்சிட்டாங்க, அதனால தான் இவங்க ட்ராப் ஆயிட்டு. ஸோ எப்பவுமே இந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, இவங்களோட விஷனுக்கு அப்போசிட்டாக தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ மேபி நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் இன்னும். ஸோ அந்த பிரேக் அவுட் எப்படி இருக்கும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இதே மாதிரி ஒரு விக்கு
ஒரு கீழே விக்கு வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் நல்லா ஒரு பெரிய ஒரு கேண்டில் வரலாம். கீழே ஒரு பெரிய விக்கு வச்சுட்டு விக்கு வச்சுட்டு திரும்பி மேலே ஏறணும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி நாளைக்கு ஒரு வேளை ப்ரைஸ் வந்து ஒரு இந்த லெவலுக்கு கீழே இறந்துச்சுன்னா நான் ஒரு மார்க்கெட்டில் பை பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த லெவலில் இருந்துச்சுன்னா இந்த ரெட் லைன் சொல்கிறோம்னா இந்த ரெட் லைன் நாளைக்கு ஒரு வேளை ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த டைம் நான் மார்க்கெட் பார்த்தேன்னா ஃபுல்லாட்டு பை பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வரேன். ஸோ இவங்க கண்டுக்க வேண்டாம். மேலே எங்கேயும் ஆடிட்டு இருக்காங்க. எப்படி ஆட்டாங்கன்னு தெரியல. என்ன ஆட்டம்? இந்தியா விக்ஸ் நைஸு 13 இருக்கு. நல்ல ஒரு புல் டவுனுக்கான பாசிபிலிட்டி. இதுக்கு கீழே வர 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 மார்க்கெட் வந்து ஏறணும். ஏன் இங்கே ஏறாமல் இருக்கு? ஏறணும். கொஞ்சம் ட்ராப் ஆகும். லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு தான் போகும். அந்த லிக்விடிட்டி தான் 23,900 850 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ தென் க்ரூட் ஆயில் ஒரு 3 நாளாக பார்த்தோம்னா 75 அண்டர் 80 வந்துருச்சு. அண்டர் 80 ஒரு நல்ல இதுதான், நல்ல லோ ப்ரைஸ். நல்ல ஒரு பாசிட்டிவ். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம் விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று எஃப்ஐடிஎஸ் பண்ணியிருந்தாங்க நெட்டாக 3000. பட் இன்னைக்கு பாருங்க டிஐஎஸ் கையே வைக்கல, சும்மா பேருக்கு வந்துட்டு போயிருக்காங்க. எஸ் எஃப்ஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா 750 crores வந்து நீங்கள் செல் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நினச்சி பாருங்க, ஒரு 5000 கோடி இல்லை 4000 கோடி ஒரு நாள் இன்னைக்கு செல் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருந்தாங்க. டிஐஎஸ் லிட்ரலி நீங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. ஸோ நான் பிடிச்சிருக்க முடியாது, தேக்கி பிடிக்க முடியாது. நான் கீழே வந்திருப்பாங்க நல்லா இது மாதிரி வாழைப்பழம் மாதிரி கீழே வந்திருப்பாங்க. அசால்ட்டா என்ன சொல்றது, அசால்ட்டா இப்படி இருந்திருப்பாங்க. பெரிய கண்டிலாம் வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு லிமிட்டடாக போய் செல் பண்ணவும் சஸ்டெயின் ஆகிட்டு ரீட்டைலர்ஸ் ஃபுல்லாக பை பண்ணி வச்சிருக்காங்க. அதான் இங்கே தெரிஞ்சிருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ஸோ ஷார்ட் அடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? வேற என்ன, வேற ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி அதான் மட்டும் பார்த்துட்டோம். ரெண்டாவது இருக்கும். இது வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. நேற்று நான் எக்ஸைட் பண்ணேன் ஒரு பயத்தில். இன்னைக்கு வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனுக்கு வந்து நான் பை பண்ணலை. ஏன்னா இங்கே பை பண்ணி போட்டு திரும்பி இங்கே போய் பை பண்ணது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ மேபி நாளைக்கு ப்ரைஸ் ஃபால் ஆனிச்சுன்னா இந்த இங்கே ஒரு 350 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் கேப் பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி கீழே இறங்கினாங்கன்னா நான் அகைன் வந்து பை பண்ணுறேன். அப்படியே நான் 15க்கு மேலே பை பண்ண மாட்டேன், 15க்கு தான் பை பண்ணுவேன். ஸோ அதான் கதை. வாட்ச் லிஸ்ட் தான் வச்சுருக்கேன், பார்ப்போம்
வேற என்ன? வேற யார் இருக்கிறா? HCL, டிசிஎஸ். இன்னொரு பர்சன் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவன் மேலே எதுவும் தெரியல. ஏர்டெல் காத்திருக்கிறேன். நெட்டு கொஞ்சம் மட்டமா இருக்குது. வேலையை காட்டுவா நெட்டு. சிஎஸ், டிசிஎஸ். இவன் தான். இன்னைக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு திரும்ப திரும்பி இருக்கு. மேபி நாளைக்காவது ஒரு 4% ஏறினாங்கன்னா அது வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு 2400 வரைக்கும் போகணும். அதான் பொசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஆனாலும் சரி வெள்ளிக்கிழமை தான் க்ளோஸ் பண்ணேன்னு முடிவு பண்ணிருக்கிறேன். இவனையும் சரி ஹெச்டிஎஃப்சி ஒரு எடுத்துக்கலாம். சரி, ஸோ பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி என்ன இருக்கு. ஓ பரவாயில்ல, கேப் அப்பு பட்டு சஸ்டெயின் ஆகி ஒன்றும் தள்ளல, அப்படியே தான் இருக்கு. பட் ஓகே, ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்குறேன் சட்டுன்னு ரேஞ்ச் வரைக்கும் 880. இன்னைக்கு ஃப்ரைடேக்குள்ள இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா, இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஹோல்ட் பண்ணுவேன். இல்லைன்னா எவனையும் ஃப்ரைடே எக்ஸிட் பண்ணிடுவேன். எக்ஸிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கோடது பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியோட பிளான் பண்ணுவோம். பார்ப்பேன் அப்டேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மூணுன்னு சொல்லியிருப்பேன். நான் டெய்லியும் வீடியோ போடுறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம்ன்றான். ஸோ அதை நான் நாளையிலேருந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஆப்ஷன் செயின் பார்ப்போமா, எந்த சைடு இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கண்டிப்பா இருக்கு. அதாவது ஈஸியா நம்மளால கன்ஃபிகர் பண்ணிக்கிறது, பிஸ்னஸ் கண்டுபிடிக்கிறத சரியா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்கறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறேன். எங்கே சரி, இங்கே வந்து இதை விட்டு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி தான் பார்க்கணும், கேம் பார்க்கலாம்டா. நிஃப்டி ஆறாயிரம் கேட்டுருக்கோம். இப்படி இல்லாம வரதான் வைக்கிறது முடியல. சரி, க்ளோஸ் பண்ணி மாட்டேங்கும். எக்ஸ்பிளைனேஷன்லாம் கேட்கணும். ஆப்ஷன் செய்ய பார்த்தீங்க. இப்போ நிஃப்டியில அடுத்த வாரம் வந்து 23 ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் லிட்டரலி. எப்படி சொல்றது, இன்க்ரீஸ் ஆனாலும் பார்க்கலாம்.
24 200 வெறும் 20,000 தான் இருக்கு. சேஞ்சிங் சேஞ்சிங் ஏதாவது ப்ளஸ் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்கப்பா 25,000. சரி 25,000 24,500 24,500 47,000 இருக்கு. ஸோ 24,000 காலம் வந்து பை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஸோ இதே சேம் இங்கிட்ட பார்த்தோம்னா 64. ஓகே இங்கிட்ட குட்டி யார் அதிகமாக பை பண்ணிக்கிறது சேஞ்சிங் ஆயிடும். 54,000 25,000 23,900 ஸோ ஸோ லிட்ரலி இங்கே பார்த்தீங்கன்னா 650 700 சரியான லிக்விடிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா இந்த லிக்விடிட்டி தான் ஸ்டாப் பண்ணும். இதை எடுத்தா 24,200 வரைக்கும் வரணும்னு வச்சுக்கலாமே. ஸோ அதான் கதை. நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நான் இப்போ பை பண்ணணும்னு இருக்கேன். சரி சரி ஓகே பாய். நாளைக்கு சந்திப்போம். வந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு எதாவது பார்த்து அப்டேட் பண்ணுறேன்.